நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவநீதியை குறித்து ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் தேவநீதி. நாம சில வசனங்களை பார்க்கும்போது நமக்கு நியாயப்பிரமாணம் இல்ல அப்படிங்கறத முடிவு பண்ணிடுறோம். அதற்கு உதாரணமா சில வசனங்களை எடுத்துட்டோம்னா, ரோமர் 3:21 இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. இந்த வசனம் நியாயப்பிரமாணம் இல்லாம தேவ நீதியானது வெளியாக்கப்பட்டிருக்கு, அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால வந்திருக்குதுங்கிறத இதற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனமும் காண்பிக்குது. இதை பார்க்கும்போது அப்போ நியாயப்பிரமாணமானது இல்லாம போயிடுச்சுன்னு சில நினைக்கிறாங்க. அதே போல ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இங்கேயும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால நமக்கு நியாயப்பிரமாணமே இல்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன உணர்த்து வைக்குது? அத ரோமர் 3:20 பார்த்தோம்னா, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இந்த வசனம் தெளிவா ஒரு விஷயத்த உணர்த்துது. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால்தான் வருது. ஆதாமும் ஏவாளும் விசுவாசத்தை விட்டு விலகி கீழ்ப்படியாமைனால பாவத்திற்குள்ள விழுந்திருக்கோம்னே தெரியாம இருக்கிறாங்க. அவங்க ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட போது பாவமானது தன்னுடைய கிரியைகளை ஆரம்பிக்குது. அத காயின் ஆபேல கொலை செய்ததிலே பார்க்கிறோம். அப்படி பாவமானது நம்முடைய வாழ்க்கையில துர்க்கிரியைகள் செய்யறதுங்கிறத உணராம இருக்கிறதுனால ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து பாவத்தை அறிகிற அறிவை உண்டு பண்ணாரு. இப்படி பாவத்தை அறிகிற அறிவை உண்டு பண்ணினதே நியாயப்பிரமாணமாக இருக்கு. இந்த நியாயப்பிரமாணத்தை நம்முடைய சொந்த கிரியைகள்னால நிறைவேற்றுகிறதுங்கிறது சாத்தியம் இல்லாம இருக்கு. அதுதான் சுயநீதியை காண்பிக்குது. அந்த சுயநீதிக்கு உட்பட்டவர்களாகவே நாம இருக்க மாட்டோங்கிறதையே நாம உணர்ந்து கொள்ளணும். இந்த நியாயப்பிரமாணமோ தேவ நீதினால நம்முடைய வாழ்க்கையில நிறைவு பெறுகிறதாக இருக்கு. இதை நாம பிரதானமாக புரிந்து கொள்ளணும். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு தந்தரப்பட்டிருக்கிறாரு. அவர் தாமே மத்தேயு 5:16 சொல்றாரு இல்லையா, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அப்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு சொல்லும் போது அவருடைய சிந்தையாய் அவரை விசுவாசத்தின் மூலமாய் பற்றி கொண்ட நமக்குள்ளார தேவ நீதி ஆளுகை செய்யும் போது நம்மை அது அந்த பாவத்திலிருந்து விடுபட செய்கிறது. அப்போ நியாயப்பிரமாணத்துல குறிப்பிட்ட பாவத்தை நாம மேற்கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக மாறுகிறோம். இதை இன்னும் தெளிவா பார்க்கணும்னா விசுவாசத்தினால தேவநீதி உண்டாகுது. இந்த விசுவாசத்திற்கான முதல் படி என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கணும். அப்போ விசுவாசத்திற்கு முதல் படியே மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்ங்கிறது என்ன? பாவத்தை எல்லாம் முற்றிலும் விட்டுறதா? நம்முடைய சுயத்தினால அதை விட முடியல, ஆனா அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு உண்டாகி நான் பாவம் செய்யக்கூடாது, இந்த பாவத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு வேணும்னு நினைக்கிறதே மனம் திரும்புதல். அப்படியாக தேவனும் பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறாரு. அப்போ நாம பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு நான் இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியும்னு நினைக்கும் போது அந்த தேவ நீதியானது நமக்குள்ளார வருது. ஏன்னா தேவனும் பாவத்தை வெறுக்கிறாரு. நமக்குள்ளாரையும் மனம் திரும்பி இந்த பாவத்தை வெறுத்து நல்ல வாழ்க்கைக்குள்ளார வரணுங்கிற எண்ணம் உண்டாகுது. ஆனா இது நம்முடைய சுயத்தினால மாத்திரம் முடியலன்னு சொல்லிட்டு தேவ பலன் நமக்கு சேர்க்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தரப்படுகிறாரு. ஏற்கனவே நம்முடைய மனசாட்சி நமக்கு பாவத்தை உணர்த்துது. ஆனா அது தன்னுடைய சுயநீதினால எல்லா மாற்றத்தையும் உள்ள கொண்டு வர முடியல. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சொந்த முயற்சியால என்னதான் பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும் நம்ம அறியாமலே சில நேரங்கள்ல பாவத்திற்கு உட்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படியாக நம்முடைய சொந்த முயற்சியால முடியாத போது தேவன் நமக்கு நல்மனசாட்சியை தராரு. நம்ம கிறிஸ்துவ விசுவாசிச்சு ஞானஸ்நானம் எடுக்கும் போது நமக்கு என்ன உடன்படிக்கை ஏற்படுது?
தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை ஏற்படுது. அப்படி அந்த நல்மனசாட்சிய தேவன் தாமே நமக்கு அருளி செய்கிறாரு. அது அவர் வார்த்தையினால நமக்கு உண்டாகுது. உண்மையாவே கிறிஸ்துவ ரட்சிப்புக்காக பற்றி கொண்டவர்கள் பாவத்திற்கு திரும்பணும்னு நினைக்க மாட்டாங்க. தேவனுடைய வசனமானது ஆவியும் ஜீவனுமாயிருந்து அவங்களுக்குள்ளார கிரியை செய்து அந்த பாவத்தை விட்டு அவங்கள விலகி இருக்க செய்யும். அப்படி பாவத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு அந்த பாவத்தை விட்டு விலகும் போது நியாயப்பிரமானது நிறைவேற்றப்படுகிறதாக மாறுது இல்லையா? அதையே விசுவாசத்தினால உண்டாகும் தேவநீதியானது செய்யுது. இத சில நேரங்களில் சிலர் தவறுதலாக அப்ப தேவனே நம்மை நல்வழிப்படுத்துவாரு, நாம எதையும் செய்ய வேணாம்னு நினைச்சுக்கிறாங்க. இது அந்தபடி அல்ல. நாமும் தேவனும் இணைந்து செயல்படுகிறத காண்பிக்குது. நம்முடைய சுயபலத்தினால மாத்திரம் அல்லாம தேவனுடைய நீதியை பற்றி கொண்டு நம்முடைய சுயத்துல அவருடைய ஆளுகை இருக்கணுங்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து அந்தபடியாக தேவனுடைய சத்திய வார்த்தையானது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கு. ஏன்னா தேவனே அந்த வார்த்தையாக இருக்கிறாருங்கிறதையும் நமக்கு வேதம் காண்பிக்குது இல்லையா? இப்படியாக விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதியானது நம்மை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற செய்கிறதா இருக்குங்கிறத நாம அறிந்து கொள்ளணும். நாம சுயநீதிக்குட்பட்டவர்கள் அல்ல, ஆனா தேவ நீதியின் மூலமாக சுயத்தில் இருக்கிற பாவத்தை வெறுத்து தள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அந்தபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதினால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நியாயப்பிரமாணத்தினால பாவத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்ட நாங்க உம்மை பற்றி கொள்ளும் விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதியின் மூலமாக அதை நிறைவேற்றுகிறோங்கிறத இந்த வேத பகுதியின் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாய் நியாயப்பிரமாணத்தினால உண்டாகும் சுயநீதி எங்களுக்குள்ளார ஆளுகை செய்யாம விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியானது எங்களை நல்வழிப்படுத்தி பாவத்தை மேற்கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற கிருபை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்தபடியே தேவரீர் மனுஷகுமார்னா இந்த பூமியில நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேங்கிறத உம்முடைய வார்த்தைகளால தெரிவிச்சிருக்கீங்க தகப்பனே. உம்முடைய சிந்தையுடையவர்களாக உம்மை பற்றி கொள்ளும் விசுவாசத்தின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை நாங்களும் நிறைவேற்ற தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.